வணக்கம். இந்த நிமிடம் வரையிலான முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்கும் முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவச்சிலையை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவரும் திமுக முன்னாள் தலைவருமான கருணாநிதியின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கடந்த மாதம் அறிவித்தார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் கருணாநிதியின் முழு உருவச்சிலை நிறுவப்படும் என்றும் அறிவித்தார். அதன்படி 1,07,00,000 ரூபாய் மதிப்பில் 16 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்ட கருணாநிதியின் வெண்கலச் சிலையை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற சிலை திறப்பு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த், கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால் நாடும் வளர்ச்சியடையும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து பேசிய வெங்கையா நாயுடு, தாய்நாடு தாய்மொழியே மிகவும் முக்கியம் என்றும் எந்த மொழிக்கும் தான் எதிரானவன் அல்ல என்றும் கூறினார். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே நமது நாட்டின் சிறப்பு என்றும் நாட்டின் பன்முகத்தன்மையை ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தால் பயன்பெற்றிருப்பர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தந்தை பெரியார் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு இடையில் கலைஞர் சிலை அமைந்திருப்பது மிகவும் பொருத்தமாக உள்ளதாக தெரிவித்தார். கலைஞர் கைது செய்யப்பட்ட போது அன்றைய ஆட்சியாளர்களை கடுமையாக கண்டித்தவர் வெங்கையா நாயுடு என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், நமது நாட்டில் குடியரசுத் தலைவர்கள் பலரை உருவாக்கியவர் கலைஞர் என்றார். இலக்கியம், திரைப்படம் என அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்தவர் கலைஞர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மதுரையில் நேற்று காலையில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் மாநகர் முழுவதும் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்தது. மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், சிம்மக்கல், பெரியார், மேட்டுத்தாவணி, அண்ணாநகர், தெப்பக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையினால் சிம்மக்கல், பெரியார் பேருந்து நிலையம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. அக்னி நட்சத்திரத்தின் கடைசி நாளிலும் வெயில் சுட்டெரித்தது. நேற்று 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவானது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மீனம்பாக்கம் மற்றும் வேலூரில் 103 டிகிரியும் வெப்பம் பதிவானது. கடலூர், கரூர், பரமத்தியில் 102 டிகிரியும், மதுரை, நாகை, பரங்கிப்பேட்டை, திருத்தணி, தஞ்சை, திருச்சி ஆகிய இடங்களில் 100 டிகிரி அளவுக்கும் வெப்பம் பதிவானது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்கு 2 நாட்கள் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதால் முன்பதிவு செய்யாதவர்கள் இலவச தரிசனத்திற்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கோடை விடுமுறை மற்றும் சனிக்கிழமை என்பதால் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் பெருமாளை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. இதனால் இலவச தரிசனத்திற்கு 2 நாட்கள் வரிசையிலேயே காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் காரணமாக சுமார் 5 கிலோமீட்டர் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசித்து வருகின்றனர். சனிக்கிழமை இலவச தரிசனத்திற்காக சென்றவர்கள் இன்னும் உள்ளே செல்லாமல் வரிசையிலேயே காத்திருக்கின்றனர். வரிசையில் பக்தர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு சம்பவங்களும் ஏற்படுகின்றன. அவர்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் தேவஸ்தான ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திருமலை முழுவதும் பக்தர்களால் நிரம்பியுள்ளதால் பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அலைமோதுகிறது. தருமபுரியில் வீட்டில் வைத்து கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த செவிலியர் உள்பட 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். ரகசிய தகவலின் பேரில் ராஜபேட்டை பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த வீடு ஒன்றில் 6 கர்ப்பிணிகள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஸ்கேன் செய்து சிசுவின் பாலினம் குறித்து அறிந்தும் பெண் சிசுக்கள் என்றால் கருக்கலைப்பு செய்து வந்ததும் தெரியவந்தது. இச்செயலில் ஈடுபட்டு வந்த ஜோதி, சதீஷ்குமார், சுதாகர், கற்பகம் மற்றும் உடந்தையாக இருந்த செவிலியர் உள்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் ஸ்கேன் இயந்திரம், 16,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர்.
ஆந்திராவில் கோனசீமா மாவட்டத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையில் ஈடுபட்டதாக 25 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவில் டாக்டர் BR அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் என்ற புதிய மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இது தொடர்பான விசாரணை அடிப்படையில் வன்முறையில் ஈடுபட்டதாக 25 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பலரை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வங்கதேசம் இடையே 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்று ரயில் சேவை தொடங்குகிறது. கொரோனா தொற்று காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொல்கத்தா மற்றும் வங்கதேசத்தில் உள்ள நகரங்கள் இடையிலான ரயில் சேவை கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டால் ரயில் சேவையை மீண்டும் தொடங்க ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி வங்கதேசத்திலிருந்து டாக்டா மைத்ரி கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் மற்றும் கொல்கத்தாவிலிருந்து கொல்கத்தா குணாபந்தன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளன. IPL கிரிக்கெட் தொடரில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. இறுதிப் போட்டிக்கு முன்னதாக 45 நிமிடங்கள் நிறைவு விழா களை கட்ட உள்ளது. இசைப்புயல் AR ரஹ்மான், பாலிவுட் நட்சத்திரம் ரன்வீர் சிங் ஆகியோர் நிறைவு விழாவில் பங்கேற்று ரசிகர்களை மகிழ்விக்க உள்ளனர். பாலிவுட் நடிகர் அமீர்கான் நடிப்பில் உருவாகி வரும் லால் சிங் சத்தா திரைப்படத்தின் ட்ரைலர் IPL இறுதிப் போட்டியின் போது வெளியிடப்பட உள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் போபண்ணா இணை கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு 3வது சுற்றில் போபண்ணா நெதர்லாந்தின் மிடில் கோப்பினை 2ஆம் நிலையில் உள்ள குரேஷியாவின் நிக்கோலோ மெட்விக் மேட்பாவிக் இணையுடன் பல பரீட்சை நடத்தியது. முதல் செட்டை 7-6 என குரேஷிய அணி வென்றது. பின்னர் சமாளித்து விளையாடிய போபண்ணா இணை அடுத்த 2 செட்களை 7-6, 7-6 என கைப்பற்றி கால் இறுதியில் கால் பதித்தது. இலங்கை கொழும்புவில் உள்ள உலக வர்த்தக மைய அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி கலைத்தனர். இலங்கை அரசுக்கு எதிராக காலி முகத்திடலில் 50வது நாளாக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொழும்புவில் உள்ள வர்த்தக மைய அலுவலகத்திற்கு முன் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. உலக வர்த்தக மைய அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டு மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர். பிரேசில் நாட்டில் பெய்து வரும் கனமழை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. ரிஷிப் நகரில் கனமழை கொட்டி வரும் நிலையில் குடியிருப்புகளை ஒட்டிய மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பல வீடுகளை மண் சூழ்ந்த நிலையில் அதில் சிக்கி பலரும் உயிரிழந்தனர். இதுவரை 35 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மீட்புக் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் எந்த செயலையும் கடந்த 8 ஆண்டுகளில் தமது அரசு செய்யவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிரதமர் மோடி ராஜ்கோட்டில் பன்னோக்கு நவீன மருத்துவமனையை திறந்து வைத்து பேசினார். கடந்த 8 ஆண்டுகளில் ஏழைகள், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பெண்கள் போன்றோர் பலனடையும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் தேவையான தானியங்கள் வழங்கப்பட்டதாகவும் இலவசமாக தடுப்பூசி போடப்பட்டதாகவும் அவர் பெருமிதத்தோடு தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் வருகிற 13ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை தொடங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை தகவல் அளித்துள்ளது. தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிவடைந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இதுவரை மாணவர் சேர்க்கை தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி முதல் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்தது. தற்போது பள்ளி தொடங்கிய பிறகே மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு விதைச்சட்ட விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு 62 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 124 மெட்ரிக் டன் நெல் விதைகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விதை விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்திட 6 சிறப்பு ஆய்வுக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 83 அரசு வேளாண் விரிவாக்க மையங்களிலும் 189 தனியார் விதை விற்பனை நிலையங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள அமைச்சர்
விதை உரிமம், விதை இருப்பு பதிவேடு போன்றவை ஆய்வு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். நகர்ப்புற உள்ளாட்சி கவுன்சிலர்களை செயல்பட விடாமல் திமுக அரசு பொய் வழக்கு போடுவதாகவும் இதனை உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று கூறும் திமுக அரசு உள்ளாட்சி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளை சீர்குலைக்கும் போக்கை கண்டித்து மக்கள் ஆதரவுடன் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் தொடர் வரலாற்றில் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 44வது ஒலிம்பியாட் அதிக நாடுகள் பங்கேற்கும் தொடராக மாறியுள்ளது. தற்போது வரை 187 நாடுகளைச் சேர்ந்த 343 அணிகள் பதிவு செய்துள்ளன. ஆண்கள் பிரிவில் 189 அணிகளும் பெண்கள் பிரிவில் 154 அணிகளும் இதுவரை பதிவு செய்திருக்கின்றன. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பியாட் தொடரில் 179 நாடுகள் பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது மாமல்லபுரம் ஒலிம்பியாட் தொடரில் அதற்கும் அதிகமான நாடுகள் பதிவு செய்துள்ளன. புதுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது வினாத்தாள்களை மாற்றிக் கொடுத்த விவகாரத்தில் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் எலக்ட்ரிக்கல் பிரிவு மாணவருக்கு எலக்ட்ரானிக்ஸ் வினாத்தாள் கொடுக்கப்பட்டதாக பெற்றோர் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர் சாமிநாதன், துணை கண்காணிப்பாளர் சுபத்ரா ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தப்பட இருந்த 1 கிலோவிற்கு அதிகமான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்திய இலங்கை எல்லைப் பகுதியில் சந்தேகப்படும்படி சென்ற படகை இலங்கை கடற்படையினர் மடக்கி பிடித்து சோதனையிட்டனர். இலங்கை மன்னார் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் இருந்ததும் படகில் 1 கிலோ 914 கிராம் தங்கம் தமிழகத்திற்கு கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த கடற்படையினர் 3 பேரையும் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே அடகு கடையில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் சிறுவன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். சேர்க்காடு பகுதியில் நகை அடகு கடையின் சுவரில் துளையிட்டு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கடந்த 24ஆம் தேதி ஒரு கும்பல் கொள்ளையடித்துச் சென்றது. இந்த வழக்கில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் முருகன் ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 1 கிலோ வெள்ளி மற்றும் 8 சவரன் நகைகள், 50,000 ரூபாய் ரொக்கம் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே மனைவி மற்றும் 2 குழந்தைகளை கொலை செய்த ஐடி துறை ஊழியர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பொழிச்சலூரைச் சேர்ந்த 41 வயதான பிரகாஷ் தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவருக்கு காயத்ரி என்ற மனைவியும் 13 வயதில் நித்யஸ்ரீ, 8 வயதில் கிருஷ்ணன் என்ற பிள்ளைகளும் இருந்தனர். வீட்டில் உள்ள அனைவரும் உயிரிழந்து கிடந்தது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மரம் அறுக்க பயன்படுத்தப்படும் மின் ரம்பம் மூலம் மனைவி மற்றும் 2 குழந்தைகளின் கழுத்தை அறுத்து பிரகாஷ் கொலை செய்ததோடு தானும் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. தற்கொலைக்கான காரணம் கடன் தொல்லையா வேறு எதுவுமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹைதராபாத்தில் உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சமையலறையில் திடீரென புகை வந்ததை கண்ட ஹோட்டல் ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். 5 வாகனங்களில் விரைந்து வந்த அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதேபோன்று மற்றொரு குழுவினர் உணவகத்தில் இருந்த 20 பேரை பத்திரமாக மீட்டனர். தீ விபத்தால் யாருக்கும் எவ்வித காயமோ அசம்பாவிதமோ ஏற்படவில்லை. இந்தியா முழுவதும் போதைத் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வேயில் இருந்து பெங்களூரு வந்த பெண் பயணியிடம் 7 கிலோ ஹெராயின் முதலில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் அளித்த தகவலின் பேரில் மற்ற இடங்களில் ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக 69 கிலோ உயர்தர ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 500 கோடி ரூபாய் என அதிகாரிகள் கூறுகின்றனர். இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நைஜீரியாவில் கிறிஸ்தவ ஆலயத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 31 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நைஜீரியாவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள போர்ட் ஹர்கோட் நகரில் கிறிஸ்தவ ஆலயத்தில் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆலயத்தில் உணவு வழங்குகிறார்கள் என்ற தகவல் தெரிந்ததை அடுத்து ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு ஓடினர். ஒரே நேரத்தில் சிறிய வாசல் வழியே ஏராளமானோர் சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி சிறுவர்கள், பெண்கள் உட்பட 30க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்தது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 100 நாட்களை நெருங்கி வருகிறது. போருக்கு மத்தியில் ரஷ்யா அவ்வப்போது ஏவுகணை சோதனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஜூர்கான் என்ற புதிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்திருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பக்கூடாது என்று ஜெர்மனி, பிரான்சுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனி பிரதமர் ஓலாஃப் ஷோல்ஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பக்கூடாது எனவும், இதனால் நிலைமை மோசமாகும் எனவும் எச்சரிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் மனிதாபிமான பிரச்சினைகள் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.